ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ ஆல்ரெடி வந்து அப்ளிகேஷனை வந்து நம்ம ஃபில் பண்ணியிருந்தோம். ஒரு சில பேருக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட்டாக விட்டுருப்பீங்க. ஸோ டேட்டு தெரியாமல் வந்து நீங்கள் விட்டுருப்பீங்க, அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ண முடியாமல். ஸோ பார்த்திங்கன்னா வந்து இப்போ புதுசாக வந்து திரும்பவும் சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு வந்து யூஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸுக்கு வந்து யாருக்கெல்லாம் வந்து நீங்கள் உங்களால் அனுப்ப முடியுமோ அனுப்புங்க. ஸோ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணாமல் விட்டாங்களோ, இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வந்து இன்கம்ப்ளீட்டாக விட்டுருப்பீங்க. ஸோ அவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். 3/7/2024 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ 5/7/24 வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ண முடிக்கிறதுக்கு. ஸோ 3 days தான் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. 3, 4, 5 தான் வந்து டேட்டு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 நாள் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து தெரியாதோ அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் வந்துருங்க. கூகுள் வந்துட்டு டிஎன் காசான்னு சொல்லி டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் பண்ணால் உங்களுக்கு வந்து டிஎன் காசா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு சொல்லிட்டு லிங்க் வரும் பாருங்கள். அதில் கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் ஏர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பாருங்க, யூஜிக்கு. இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இது வந்து ஆல்ரெடி லாகின் வந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க வந்து நீங்கள் இன்கம்ப்ளீட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை லாகின் பண்ணி நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பாருங்கள், கிளிக் ஏர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனு அங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய நேம் கேட்குறாங்க பாருங்கள். உங்களுடைய நேம் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். உங்களோட சர்டிஃபிகேட் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி என்டர் பண்ணிக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய இமெயில் ஐடி இருக்குது பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய இமெயில் ஐடி வந்து திரும்ப ரீடைப் பண்ணணும். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 11th பாஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். அது எஸ் கொடுத்துங்க, ஏன்னா நோ கொடுங்க. ஆனால் உங்களுக்கு எஸ் தான் கொடுக்கணும். 11th பாஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து 12th பண்ணிக்க மாட்டீங்க. ஸோ வந்து எஸ் தான் கொடுக்கணும். நோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ குவாலிஃபை எக்ஸாம் கேட்குறாங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஎன், HSC, CBSE, ICS அதர்ஸ் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன போர்டுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள். நான் வந்து நான் வந்து டிஎன் HSC கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து ஓனாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா வந்து கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பரு, ஸ்பெஷல் கேரக்டர் வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சேவ் கொடுக்கணும். நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ அந்த ஓடிபி வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். அப்புறம் வந்து நீங்கள் கொடுத்துக்கிற பாஸ்வேர்டு இருக்குது பாருங்கள், அதை வச்சு நீங்கள் வந்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய இமெயில் ஐடியும் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுடைய நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தடுத்து கேட்குற வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள். எல்லாமே கேட்பாங்க. நீங்கள் படித்த ஸ்கூலு டீட்டெயில்ஸு, உங்களுடைய பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸு, உங்களோட பேரண்ட்ஸ் நேமு, உங்களுடைய ரிலீஜனு, உங்களுடைய கேஸ்ட்டு, நீங்கள் எந்தெந்த ஸ்கூல்லேருந்து படிச்சிங்க, அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவா, அப்புறம் வந்து NCC, NSS எல்லாம் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய காலேஜ் வந்து நீங்கள் எந்தெந்த காலேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த காலேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து தெரியாதவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.